அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். போட்டாச்சா? ஓஹோ, போட்டுருந்தேன். என்ன வெயில் அடிக்குது? வெயில் அடிக்குது, மழை பெய்யுற மாதிரி காலைல இருட்டிட்டு இருக்கு, வெயில் அடிக்குது. என்னது? ஆமாமா, கழட்டிட்டு போனோடனே மழை பெய்யுது. டேய், மழை வர்ற மாதிரி இருக்கு, ரெயின் கோட்டை போட்டு போடா. அட போடா, நேத்து இப்படித்தான் மழை பெய்யுற மாதிரி இருக்க, ரெயின் கோட்டை போட்டு நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். மழை வரல, ஒன்னும் வரல, வெயில் பல்ல காட்டி இழுக்குது. நான் போட வரல. ஆமா ஆமா, இப்படிதான் இருக்கு. உண்மையிலே இப்படிதான் இருந்துச்சு கிளைமேட். இப்போ இங்கேயுமே இப்படிதானே ஆச்சு. விளையாடிட்டு இருக்காங்க, மேல ஜாஸ்தி கத்திருக்காங்க போல இருக்கு. எவ்வளவு கேம் மாதிரி நம்ம வாழ்க்கைய விளையாடிட்டு இருக்காங்க. எங்கேயா வெளில போகணும்னு நினைச்சாருதான் மழை பெய்யுது. மற்ற நேரம்லாம் அப்படியே வெயிலே இல்லாம இருக்கு. மழை வந்துருச்சு. ஆலிங்கல் ஒர்க் ஆகல போலயே. சார் 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 பிக்கி சார் 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 பிக்கி சார். கதவை தட்டுறீங்க, கதவை ஏன் தட்டுறீங்க சார்? காலிங் பெல் உங்களை கதவை தட்டுறதுக்கு உங்களுக்கு யார் சார் பர்மிஷன் கொடுத்தாங்க? காலிங் பெல் அடிக்கல சார். இல்ல சார், எனக்கு புரியல. கதவு ஏன் தட்டுறீங்க எனக்கு புரியல சார். உள்ள இருந்து உங்களை கூப்பிடுறது சார். கதவு ஏன் தட்டுறீங்க எனக்கு புரியல. கதவு காலிங் பெல் இருந்தா அடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். கதவை அடிச்சு டம்மு டம்மு டம்முன்னு தட்டுறீங்களா? என்னங்கற நானு? இல்லங்க, காலிங் பெல் அடிச்சேன் சார். காலிங் பெல் பத்திலாம் நீங்க பேசாதீங்க. கதவை ஏத்துங்க. ஹூ கிவ் யூ ரைட்? ஹூ கிவ் யூ ரைட்? நினைச்சிட்டு வந்திருக்க. வெளியில ஷவர் இருந்துச்சு, அதான் மேகம் கருக்குது ஆரம்பிச்சது. காமன் சென்ஸ் வேணும். டெலிவரி பண்ண வரணும்னா ஒழுங்கா டீட்டா வராம என்ன கதை போட்டு ஷவர். மழை பெய்யுது சார். என்ன சார் மழை பெய்யுதா? மழை பெஞ்சிருக்கு. நினைச்சிட்டியா? புயல் சொல்லிருக்காங்க சார். ஒருவேளை நினைச்சிட்டா பண்ணி எல்லாத்தையும் காட்டு காட்டு. இல்ல நினைச்சிச்சு அவ்வளவுதான். ஏய், என்ன வாழைப்பழங்க சில்லுன்னு இருக்கு? வாழைப்பழம் சில்லுன்னு இருக்கு. வாழைப்பழம் இல்ல சார், எல்லா பழமுமே வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ல வைப்பாங்க. அது கொஞ்சம் சில்டா இருக்கு. ஏய், விஷமா இருண்டாது. வாழைப்பழம் விஷமா இருக்கா? ஃப்ரிட்ஜ்ல வச்சா வாழைப்பழம் விஷமா இருக்கு. ஃப்ரீசர்ல வச்சா ஏய் மேனேஜர் கால் பண்ணி கொடுறேன். மேனேஜர் என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சா விஷமா இருமா? ஐயோ ஐயோ, எருங்கடா விஷயம் தெரிய மாட்டேங்குது இவங்களுக்குலாம். சார் அந்த அபார்ட்மெண்ட் வந்தேன் சார். அங்க கொஞ்சம் ஏதோ கேக்குறாரு சார். என்ன கேக்குறாரு? என்ன நீங்களே கேளுங்க சார். ஹலோ சார் என்ன சார் என்னாச்சு சார்? டெலிவரி பார்ட்னர் வந்து சரியான ஆளா இல்லைன்னு அனுப்புங்க. கரெக்டாக பார்த்து அனுப்புங்க. ஏன்னா வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி தான் நீங்கள் வாழைப்பழத்தை கொடுப்பீங்களா? அது விஷமாயிராது. அது ரூம் டெம்பரேச்சருக்கும் இதுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? நாங்கள் அமெரிக்காவில் இருந்திருக்கேன் சார், எனக்கு நல்லா தெரியும் சார். அமெரிக்காவில் இருக்கு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன வாழைப்பழத்தை வந்து இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு அனுப்புறீங்க? விஷம் சார் அது. டெலிவரி பாய் கொடுங்க சார், நான் பேசுறேன். இந்தாங்க. இந்தால மண்டையில ரெண்டு சால் சாத்திட்டு வாங்க. நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஓகே சார். வாழைப்பழத்தை வந்து ஃப்ரீசர்ல வைக்கறானே, இது எல்லாம் என்ன நியாயம்? சரி, இப்போ என்னடா பண்ணலாம்? என்னடா வேற என்ன பண்ண சொல்ற? நீ ஏய், அமெரிக்கா இருக்குன்னா தெரியும்டா எனக்கு. நீ அமெரிக்கா. டேய், அமெரிக்காக்கு எந்த விசால போன நீ? நான் விசால போயிட்டேன். உன் மூஞ்சிய பார்த்தா ஏதோ மேசி சூப்பர் மார்க்கெட் டார்கெட்ல எல்லாம் போய் பொருளை திருடி பில்ல போடாம ஏய், வேற மாதிரி பேசிட்டு இருக்கானே. கட்டி முடிச்சு டீபோர்ட் பண்ண மூஞ்சி மாதிரி. ஏய், டெலிவரி பண்ண வந்து என்ன ஓவரா பேசிட்டு இருக்காம? என்னனே வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜ்ல வச்சா விஷமாயினே என்ன விளக்கன்னு சொன்னேன் அவனுக்கு. நான் இப்பதான் பார்த்தேன். நான் என்ன தியாகு வாட்ஸ்அப்ல படிக்க வேண்டியது, வீட்ல இருக்கக்கூடிய கோவம், பொண்டாட்டிகிட்ட கேள்வி கேட்க முடியாது, புருஷனை கேட்க முடியாது. இந்த மாதிரி டெலிவரி பாயை கூப்பிட்டு அவங்கிட்ட வன்மத்தை தீர்த்துக்கிற வேண்டியது. ஏன்டா உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி நாங்க உனக்கு வேணும்னா பொருள் எடுக்கணும்னா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுது. சரி விடு, ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. ஹாய் சொல்லிட்டு போவா? ஏன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதை எடுத்து வீடியோ வேற போடுவியா? அந்த வியாபாரம் பார்த்துட்டு இருக்கல. அப்ப நானு வீடியோ தானா? அப்ப இதுதான் வியாபாரம். ஆமா, அப்ப எனக்கு இதுதாங்க வியாபாரம். என்னது? அப்படியே இங்க பாருங்க. ஆமா, அதேசி நாய எடுத்துட்டு போறாங்க சாப்பாடு. அண்டை ஆளை பாருங்க. ஏண்டா அமெரிக்கால எல்லாம் வந்து டெலிவரி பாய் சார்ஜ் ஜாஸ்தி, இந்தியால வந்து லேபர் சார்ஜ் கம்மிங்கிறனால எங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க. அன்னைக்கே ஒருத்தன் சொன்னா படிச்ச வேலைக்கு போகணும், இந்த வேலைக்குலாம் வந்தா அந்த நாய்க்கு தான் என்னை ட்ரீட் பண்ணுது. ஐயோ, ஏய் மச்சான், நீ தல்றா இங்கடா. அட்டை ரெண்டு அட்டை எடுத்து வச்சிருந்தேன். அட்டையை வேணா இது பண்ணிட்டாங்க. என்ன அன்னியன் மாதிரி யாரையாச்சும் கொலை பண்ண போறியா? இல்ல அட்டையெல்லாம் எடுத்து வச்சேங்கறியே, அட்டை எப்படி இங்க இருக்கும்? அது கொடைக்கானல் மூணாறுன்னு அந்த பக்கத்துல அந்த அட்டை சொல்ல பண்றானே. ஐயோ, என் நிலைமை புரியாம காமெடி பண்றாங்க. ஐயோ, அட்டடா அட்டடா பெட்டி அட்டை அட்டை அட்டையை காண
அந்த நோ பார்க்கிங் மாதிரிலாம் அட்டை வச்சிருப்பாங்க இல்ல ஆமா. அந்த மாதிரி 2 அட்டை எடுத்து வச்சிருந்தேன் நானு. அதை பைக்ல எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தேன். அதை அட்டையை போட்டு போயிட்டான். நிறுத்திட்டு போயிட்டு வரதுக்குள்ளே அட்டை தூக்கிட்டாங்க. ஐயோ எப்படி இப்ப நான் அட்டை இல்லாம எப்படா வெளிய போவேன்? என்ன மெண்டல் ஆயிட்டானா? எதுக்கு கேக்குறீங்க? ஐயோ டேய், மலையில இப்படி வச்சுக்க போறக்கா? அதுக்கு தான் ரெயின் கோட் இருக்குல்ல. அது இல்லடா என் முதுக போடுறா. என்னடா பிக்காசோ ஓவியம் மாதிரி இருக்கு. அது மேல மேல அடிச்சிடக்கூடாது. அதுவும் சேரு சர்ன்னு அடிக்குதுடா இது வரைக்கும். இங்க இருந்து மண்டை வரைக்கும் அடிச்சிருச்சு கோபி. எப்படி அடிக்கும்? அடிக்காது. எப்படி அடிக்காதா? அதான் பின்னாடி ஸ்டைலா இருக்குன்னு மறுகாட கழட்டினால. திருப்பி சொல்லு. பக்காட கழட்டினா அப்புறம் அடிக்காது. அது மக்காடு இல்லடா, அது மட்டு காடு. மட்டு காடா? மட்டு அடிக்காம இருக்கிறதுக்காக மக்காடுன்னு தான் சொல்லுவோம். போடக்கூடிய காடு. அத கலட்டி விட்டு மட்டு காடுலாம் சொல்ல தெரியாது. உன்னை அடிச்சா பரவாயில்லடா. பின்னாடி வண்டி ஓட்டிட்டு இருக்க மூஞ்சில எல்லாம் அடிக்கும்டா. ஆமா ஆமா. அடிச்சிட்டு தான் 2 பேரும் என்ன வந்து சப்பு சப்பு நிறைய பேர் அதை எடுத்துடுறாங்க ஸ்டைலுக்கு. எங்க அட்டையை கடா எனக்கு அட்டையில வெளியே வர போகணும் நான் இப்ப. அந்த மட்கார தூக்கி மாட்டி தொலைய வேண்டியதானே. ஐயோ தேவையில்ல தூக்கி எடுத்துட்டேன் நானு. எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. மழைக்காலம் அப்படி வரைக்கும் அதுலதான் நம்பர் பிளேட் இருக்கும். அது தேவையில்ல. போலீஸ் பிடிக்க தேவையில்ல சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டேன். அட்டை கொடு. பருத்தி அட்டை பார்த்து வச்சிருக்கேன். அந்த அங்க இருக்கு, போய் எடுத்துக்க போ. அட்டை டேய் நல்லா KTM R15 நல்ல பைக்கா வாங்குறாங்க. மட்கார கலட்டி விட்டு பெரிய ட்ராக்ல ஓட்ட போறாங்க. ஆமா ஆமா. வெயிட் ரெடியூஸ் பண்ணி ஓட்றாங்க. அதான் இவங்களுக்கு எல்லாம் எத்தனை அஜித் குமார் வந்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்களா? டேய் திருத்த முடியாது. நிறுத்துடா நிறுத்துடா. கைக்கு நிப்பாட்டியா நிப்பாட்டியா நிப்பாட்டு. ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க. ரெண்டு பேரும் சண்டை நிப்பாட்டிங்க. ஓ என்ன பார்த்தா ஒரு ஃபேமிலி மேன் மாதிரி இருக்கு. என்ன தம்பி உன்னை பார்த்தா ஒரு பேச்சுலர் மாதிரி இருக்கு. எதுக்கே சண்டை போடுறீங்க? இல்லங்க சும்மா வந்து தண்ணி மேல அடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி விளங்க உடனே என்னங்க வந்தானே கேள்வியா ஆளெல்லாம் கூப்பிடாதீங்க. சொல்றேன் தம்பி தம்பி வெயிட் பண்ணுங்க. அந்த அளவு முடிவுல எடுக்க கூடாது. நீ வெயிட் பண்ணி ஒரு சின்ன சண்டை இது. என்ன அப்ப தண்ணி அடிச்சுட்டா மேல பட்டுருச்சு. அதுதானே பிரச்சனை. மழை காலம் வந்தா கார்ல யாராவது வேணும்னு உங்களை தண்ணி அடிக்கணும் வண்டி ஓட்டுவாங்களா? ரைட் சைட பாத்துக்கிட்டு லெஃப்ட் விட்டுருப்பான். இல்ல ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிட்டு லெஃப்ட் விட்டுருப்பாங்க. பாத்துட்டு தான் விட்டா வண்டியை. என்ன உனக்கு அவனுக்கு பஞ்சாயத்தா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா? நான் தண்ணி எடுத்து வீட்டுல இருக்கலாம் போது இந்த மூஞ்சி தண்ணி கொண்டு வரேன் நானு. அது ரோட்ல தண்ணி நிக்குதுடா. சொல்றத கேளு. நான் மத்தியஸ்தம் பண்ண வந்தா பேச்ச மதிங்க. இப்படி போட்டு அவர் ஒய்ஃப் பிள்ளையெல்லாம் எங்க அவன் ஒய்ஃப் பிள்ளையெல்லாம் நிக்கிறாங்க அடிச்சுட்டு. இந்த கார்ல உட்காந்து அழுதுக்கு இருந்தாங்களா? அது ஓம் பிள்ளை குட்டி தானா? இப்படி அவர் குழந்தை குட்டி முன்னாடி போட்டு அடிக்கிறியே, அந்த குழந்தைங்க மனசுல என்னையா இருக்கும்? அது அப்படியே டிராமாவா பதிவாயிராது? நீ கேட்க வேணாம், நான் பேசிக்கிறீங்க. அவன் தான் பேச்சுலரா இருக்கான், பைக்ல போய்க்கிருக்கான். அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். மழை பெய்யுதுன்னு அந்த டென்ஷன்ல இருப்பான். அவன் ஏதோ திட்டுறான்ட்டு போக வேண்டியதானே? அவனுக்கு சரி சமமா வண்டி விட்டு இறங்கி சண்டைக்கு போவியா? பெரிய 7 மலை அர்ஜுன் அப்படியே சண்டை பண்ணாம விட மாட்டாரு. அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா போய் பிள்ளை குட்டி பாரு போ. டேய் அந்த வண்டியா வண்டி உன்னாதான் அங்க வரைக்கும் டிராபிக் நிக்குது. போய் வண்டி ஏற முதல்ல. இந்த மாதிரி மழை காலத்துல பைக் ஓட்டுறவங்க மேல நடந்து போறவங்க மேல தண்ணி அடிக்கிற சகஜம். நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். சார் ஒண்ணு இல்ல போனேன். வழியே விடுறேன் நான் பாருங்க. நடு லைன்ல போறது இல்லடா. 2 லேன் இருந்தா 2 லேன்ல போகணுங்க. நட்ட நடுவுல போய் எவனும் போக விடாம. மழை பெஞ்சுக்கு இருக்கு. இந்த நாய் எதுக்கு பாரு அடிச்சுட்டே வந்துருக்கு? போய் தொலை வேண்டியதானே? மாத்தி மாத்தி திட்டுவீங்க. தவளை விட்டாடா. வேகமா புரண்டி வரட்டி இருந்த மாதிரி இருக்கு. ஆஹா ஏதோ பிரச்சனை போலயே. ஐயோ வரானே வரானே. அவனை நின்ன மொழை பொழந்துரும். இல்ல வரட்டி வரானா? ஐயோ ஐயோ ஆட்டோக்காரனா அப்படிதான் இருக்கும். என்ன கிராஸ் பண்ணி போறான்? போச்சு. டேய் நிப்பாட்றா. நிறுத்துடா. என்ன எதுக்கு மறைக்கிறாரு? ஐயோ நிறுத்திட்ட புண்டே ஒரு நிறுத்தி. சரி என்னன்னு கேப்போமே. ஏண்டா பிப் 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 முன்னாடி இருக்க வண்டியில திட்டிட்டு கடவுளை மாத்தி விட்டுட்டாரா? ஆமாயா. ஒழுங்கா ஓட்ட தெரியாது உனக்கு? கரெக்டா இருந்துக்க. வெள்ள வண்டி ஓட்டா பெரிய வெண்ணன் நினைப்பு. இன்னொரு வெள்ள வண்டி வருது. டேய் நிறுத்து. இங்க வா இங்க வா. வரேன். நீ தானே என் மேல தண்ணி அடிச்சு விட்டு போனது. ஆமாண்ணே. மனுஷனாடா நீ. உன்னை திட்ட வேண்டியது எல்லாத்தையும் ஐயோ பாவம் பச்சை புள்ள மாதிரி இருந்தானே கட்டம் போட்ட சட்டை போட்டு அவனை திட்டேனே. ஏன்னா நல்லவனா நீ? நீலாம் நல்லா இருப்பியா? தெரியாம அடிச்சேன். ஓ சார் எல்லா வண்டிலாம் வேற திட்டிவிட்டனே. தம்பி தம்பி நில்லுப்பா, நான் மன்னிப்பே தம்பி. வாப்பா இங்க வாப்பா. நல்ல வேலை கில்ட்ல அவனே போயிட்டான். வந்தானே எனக்கு போட்டு சோறு தானே திங்கிற. ஏன் கொஞ்சம் ஸ்லோவா போக மாட்டியா? ஃளைட்ல போறியா? ஏய் என்ன
பேசிக்க கில்ட்டே அதான் அவ்வளவு கேட்டாது இது நல்லா இருக்கு. அப்படி பேசாம இப்படி பண்ணிட்டு போயிடலாம். மானங்கிட்ட மூதேவி யாரும் பார்க்கல. வணக்கம் நேர்களே, இன்று புயல் டிட்வா என்று புயலுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த புயலானது இலங்கையில் இருந்து இந்தியா மார்க்கமாக, இலங்கை எங்க இருக்கிறது? இந்தியாவுக்கு பக்கத்திலே கீழே இருக்கிறது. நான் மேல இருக்குன்னு நினைச்சேன். கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்தியா மேப் எல்லாம் சின்ன வயசுல நம்ம பார்த்திருப்போம். அதுல சின்னதா கீழே இருக்கும் பாருங்க, அது மட்டும் கலர் இல்லாம கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அது வெளியே வேற நாடுங்கிறனால கலர் கொடுக்க மாட்டாங்க. அந்த இடம் தான் இலங்கை. இலங்கையிலே சூறையாடப்பட்டுள்ளது புயல். நிலச்சரிவு என்று சொல்லக்கூடாது ஏற்பட்டுள்ளது. அந்த பயங்கர சேதத்தை ஏற்படுத்தி இப்பொழுது அங்கிருந்து இந்தியா மார்க்கமாக வந்து தமிழகத்தை கழுத்தளவு தண்ணி என்னால் என்ன எப்படி என்றால் கழுத்து எங்க இருக்கிறது? உண்மையிலே ஒருத்தர் தண்ணிக்குள்ள இருந்து பேசிட்டு இருந்தாரு. தெரியாம டிவி பாக்குறாங்க எல்லாரும். டிவி எனக்கு தள்ளி விடுங்க போடுங்க சுரேஷ். கழுத்தளவு தண்ணி நம்ம ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிறார். உண்மையிலே இருந்தாரு, நான் பார்த்தேன். சொல்லுங்க சுரேஷ். ரமேஷ் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அந்த இடத்துல வந்து புயல் வட்டம் புயல்னா நீங்க வந்துடுறீங்க, வந்து ஒவ்வொரு கடல் மார்க்கமா போனீங்க. இன்னைக்கு என்ன கடல் பக்கம் போலையா நீங்க? அதான் வேதாரண்யம் வந்திருக்கேன் சுரேஷ். கடல் பக்கம் தான் திருப்பி விட்டுருக்கீங்க. வேதாரண்யத்துல எங்க கழுத்தளவு தண்ணி இருக்கு. கழுத்தளவு தண்ணி. ஆமா சுரேஷ், அதாவது டிட்வா புயலானது இலங்கையிலிருந்து கிளம்பி நேரடியாக தமிழ்நாட்டை தாக்கும் அந்த வேளையிலே தற்பொழுது வேதாரண்யத்திலே மிகவும் பயங்கரமான மழை விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்தளவு தண்ணீருக்கு அருகிலே நின்று நான் உங்களுடைய செய்தியாளர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க எனக்கு பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் கழுத்தை மிங்கும் அளவிற்கு தண்ணி இருக்கு. நீங்க போய் போனதானே தெரியும். போய் நின்னு காட்டுங்க. போய் நின்னுனா எனக்கு புரியல. தான் நின்னு காட்டுங்க. தண்ணிக்குள்ள போய் கழுத்தளவு தண்ணி உண்மையிலே உள்ள அனுப்பி விட்டுருக்காங்க. கழுத்தளவு தண்ணி அப்படி காட்டுங்க. ஏன் இவங்க எல்லாம் நின்னு பார்த்தா இதுல தண்ணினா ஒத்துக்க மாட்டாங்களா? கழுத்தரை காமிச்சாதான் நம்புவாங்க. நல்லா இருக்காங்க. போனதாங்க நல்லா இருக்காங்க. என்ன இது தேவலாம் பண்ணிட்டீங்க வருஷம் போட்டுட்டு? போங்க ரமேஷ், உள்ள போங்க. என்ன போக முடியாது. கழுத்தளவு தண்ணினா இது பார்த்து என்ன பண்ண போறாங்க இவங்க? நீங்க போங்க, உள்ள போய் நின்னு சொல்லுங்க. அப்பதான் ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பழைய பகைய இருக்கின்றதெல்லாம் காட்டுறீங்க. பகையெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடத்தி இருக்கோம்? என்டர்டைன்மென்ட் நியூஸ் இதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் காட்டணும். நம்ம என்டர்டைன்மென்ட் தான் பண்றீங்க. நியூஸ் வர மாதிரி எனக்கு ஒண்ணும் அதான் என்டர்டைன்மென்ட் தான். இல்ல என்டர்டைன்மென்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரமேஷ். சுரேஷ் சொல்லுங்க சுரேஷ். தண்ணி முக்குற அளவுக்கு தண்ணி இருக்கு. இந்த பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது வேதாரண்யம் பக்கத்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நேரா வைங்க ரமேஷ். என்ன நேரா வச்சா மைக்குக்கான காசு நீங்க தருவீங்களா சுரேஷ்? ஓகே ஓகே. மேல வச்சாதான் கீழனா உள்ள போயிரும் தண்ணி. சரி சரி ஓகே ஓகே ஓகே. மீண்டும் இணைப்பில் இணையலாம். பாம்பு பூச்சிகளுடன் திருப்பி நம்ம இணைய போகிறோம். அந்த தண்ணியே சுரேஷ் வேகமா முடிங்க சுரேஷ். இப்படியே வச்சு பார்த்தா ராக் WWE கத்துற மாதிரி வாட் தி ராக் ஹஸ் கம் டு ரோட் கத்தற தோணுது சுரேஷ். இப்ப தொடர்புல அவரை துண்டித்து விட்டு திருப்பி வீடியோக்கு வருவோம். இலங்கையில் இருந்து வந்த புறப்பட்ட புயல் திரும்பி போயிடுச்சாயா? ரூட்டை மாற்றிய புயல். திடுக்கிட்டு தகவல். புயலின் சொல்லிக்கிட்டே முடிவில்லா புயல். டிட்வா இங்க கொஞ்சம் வா. இங்க கொஞ்சம் வா. நல்லா இருக்கு. ஆனா உண்மையிலே தண்ணியில நிக்க வச்சு இப்போ வீடியோ எடுத்திருந்தாங்க. எந்த சேனல் தெரியல. உண்மையிலே பாவம். நான் பார்த்தேன். அதாவது இவங்க பாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பி விட்டு அவர் பாவம் உள்ள தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு அதே மாதிரி இன்னொருத்தர் நானும் அந்த எல்லாருமே வண்டியில என்ன சொல்லுவேன்னா அந்த மட்காடுன்னு அது வாயிலே வராது. மக்காடுன்னு சொல்லியே பழகியாச்சு. அதனால அதுதான் சொல்லுவோம். உண்மையிலேயே இந்த மாதிரி என் வண்டியும் இப்படித்தான். காலேஜ் படிக்கும்போது இது எதுக்குடா வச்சிருக்க, அசிங்கமா இருக்கு வண்டியை, அதை கழட்டுன்னு கண்ணாடி ஃபுல்லா கழட்டி விட்டு இதே மாதிரிதான் வேலையை பார்ப்பாங்க. அது இந்த மழை டைம்லாம் கண்டிப்பா பின்னாடி இருக்கவங்க முன்னாடி அதே மாதிரி நிறைய வண்டி முன்னாடியும் போகக்கூடாது. நம்ம மூஞ்சில அடிச்சிடும். அதனால தள்ளிதான் போன மழை டைம்லாம். ஸ்டைலுக்காக கட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அப்ப வாங்குங்க. இங்க மழை வரும்னு சொல்லுவாங்க, ஆனா வராது. அது சில டைம் அப்படிதான் நடக்கும். சில டைம் நம்மளே என்னடா மழை வரும்னு நினைச்சா மழையே பெய்யல அப்படின்னு அப்படி இருட்டிட்டு இருக்கும். ஐயோ மழை பயங்கர மழைன்னு பார்த்தா அப்புறம் மழையே பெய்யாது. என்னடா கிளைமேட் இது? பார்த்தா அன்னைக்கு பார்த்தா வெயில் அடிச்சிட்டு பார்த்தா மழை வந்துருச்சு. கொஞ்ச நேரம் மழை பயங்கரமா அடிக்கும். எனக்கு ஆரஞ்சு இதெல்லாம் கொடுத்தாங்க ஒரு தடவை. பார்த்தா மழையே இல்ல. என்னதான் நடக்குது? அதான் அது மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளுக்கே தெரியல என்ன நடக்கும். டிசம்பர் இதோட முடிஞ்சுதா புயல்? டிசம்பர் இங்க முடிஞ்சிச்சு. அங்க சென்னையில இனிமேதான் ஆரம்பிக்கும். டிசம்பர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஆக போதோ தெரியல. பயமா பாப்போம். ஓகே,
வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.